ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கனடாவில் ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. இது மாதிரி மரம் வந்து ஒரு இலை கூட இல்லாமல் இருக்கும். ஏன்னா எல்லா இலையுமே வந்து வின்டரில் அந்த குளிரில் ஸ்னோவில் தாங்கணும் அப்படின்றதுக்காக இலையுதிர் காலம் அப்போயே எல்லா இலையும் விழுந்துடும். ஒரு இலை கூட இல்லை. இனிமேல் தான் இதில் வந்து ஒவ்வொரு இலையாக துளுத்து வரும். நான் அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸ்ப்ரிங் ஆரம்பித்தோடனே இது மாதிரி மரத்து கீழேலாம் இது மாதிரி மல்ச்சுன்றதை போட்டு விட்ருவாங்க. மல்ச்சுனா மரத்துகள் வெளியில் என்ன தான் வெயில் அடித்தாலும் வெளியில் காஞ்சிரும். உள்ளே வந்து எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். வெளியில் மட்டும் காஞ்சிரும், உள்ளே வந்து நல்லாவே அந்த மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் செடியும் வந்து செடி மரம்லாம் நல்லா வளரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயுமே இது மாதிரி போட்டு விட்ருவாங்க, அவங்கவுங்க பராமரிக்கிறதுல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இது மாதிரி போட்டு விட்டுட்டாங்க. இது வந்து இப்போ வந்து 8 மணி எப்படி இருக்குது பாருங்கள். சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக சன்னு வந்து அதிகமாக இருக்க இன்னும் சம்மர்லாம் போகும். 9 o'clock வரையும் இருக்கும். இன்னொரு நாள் காட்டுறேன்.